ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபர் வந்து அவங்க H1B விசாவில் இருக்கவங்களோட சேலரியை வந்து ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்க தடபடலாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இது ஃபஸ்ட்டு இனிஷியல் ப்ரப்போசல் வந்து அவங்க December 17, 2025 அப்போ ஃபஸ்ட்டு வந்து OMB ஆஃபீஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் பட்ஜெட் இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி மட்டும் தான் இருந்துச்சு. அதில் வந்து அவங்க ப்ரொசீட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து அதில் ஒரு அப்டேட் வந்திருக்கு. அவங்க இந்த ரூல் வந்து ஒரு ரியாலிட்டிக்கு கொஞ்சம் க்ளோஸராக மூவ் ஆயிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அது என்ன அப்டேட் வந்திருக்கு அண்ட் இதனால் என்னென்ன இம்பாக்ட்லாம் இருக்க போகுது அப்படின்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. ஸோ இது இனிஷியலாக வந்து பப்ளிஷ் ஆகும்போது நம்ம அப்போவே வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதை பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் இங்கே கொடுக்குறேன், அங்கே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதில் வந்து என்ன சொல்லியிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபெடரல் ரெஜிஸ்டரில் இன்னும் வந்து பப்ளிஷ் ஆகலை. அது ஆகிறதுக்கு முன்னாடியே ஆஃபீஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பட்ஜெட்டில் ஒரு ப்ராசஸ் ஒன்று இருக்குது. அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபரோ இல்லை யாரோ ஒரு ஏஜென்சி வந்து ஒரு ரூலை பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த ஃப்ரேம் ஒர்க் படி ஃபெடரல் ரெஜிஸ்டரில் வந்து என்ட்ரி வர்றதுக்கு முன்னாடியே இதில் வந்து பார்த்துட முடியும். அண்ட் இந்த மாதிரி ஒரு சில சிக்னிஃபிகண்ட்டான ரூல்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபெடரல் ரெஜிஸ்டர் வர்றதுக்கு முன்னாடியே இங்கெல்லாம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நியூஸ் மீடியாலையும் சரி இந்த மாதிரி ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுற அட்வைசரி குரூப் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே வந்து போய் பார்ப்பாங்க. அந்த மாதிரி பார்த்து தான் நாம் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இப்போது இதில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் மாதம் வந்து அது ப்ரப்போஸ்ட் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்டில் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, அது வந்து கன்க்ளூடட் அப்படின்னு போட்டிருக்காங்க. விச் மீன்ஸ் தட் இனிஷியலாக டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபர் வந்து ப்ரப்போஸ் பண்ண ஒரு ரூலை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அனலைஸ் பண்ணி அவங்க வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இதோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபெடரல் ரெஜிஸ்டரில் பப்ளிஷ் ஆகணும். ஆனால் இருந்தாலும் அவங்க வந்து 1 to 2 வீக்ஸ் ஒரு ப்ராசஸ் ஒன்று இருக்குது. அதை முடிச்சுட்டு தான் அது வந்து ஃபெடரல் ரெஜிஸ்டர் வந்து பப்ளிஷ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபெடரல் ரெஜிஸ்டரில் பப்ளிஷ் ஆகிறது. அண்ட் ஃபெடரல் ரெஜிஸ்டரில் பப்ளிஷ் ஆகும்போது தான் ஃபஸ்ட்டு வாட்டி பப்ளிக்கால் அது என்ன ரூல், அது என்னென்னலாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியும். அதுக்கு முன்னாடி வந்து பார்க்க முடியாது. ஓகே, இது ஃபெடரல் ரெஜிஸ்டரில் பப்ளிஷ் ஆகலை. ஸோ அப்போ இது எப்படி இதை டிஸ்கஸ் பண்ண முடியும், என்ன ரூல்ஸில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இப்போ அவங்க வந்து ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணுறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முந்தின அட்மினிஸ்ட்ரேஷனில் என்னென்ன ரூல்ஸ்லாம் அவங்களால கொண்டு வர முடியலையோ அதை என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ வந்து அப்படியே அந்த ரூல்ஸை எடுத்து அவங்க அதில் வந்து கொஞ்சம் இந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து கொஞ்சம் ரூல்ஸ்லாம் மாற்றி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி கொஞ்சம் அமெண்ட் பண்ணி அதை வந்து கொஞ்சம் பேக்கேஜ் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க, திருப்பி வந்து ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இது வந்து இந்த இமிக்ரேஷன் மட்டும் இல்லை, மற்ற ஏரியா எல்லா செக்டரும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதே பேசிஸில் நீங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரூல் வந்து இப்போ புதுசாக வந்த ரூல் கிடையாது. இது ஆக்சுவலாக 2021 கொண்டு வரப்பட்டு அது வந்து அப்ரூவ் ஸ்டேஜ் வரைக்கும் போயிடுச்சு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி கோர்ட் வந்து அதை ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிட்டாங்க. ஏன் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரூல் வந்து அப்போ வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராசஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி அவங்க கொண்டு வந்தாங்க. ஆனால் கோர்ட் என்ன சொல்லிடுச்சுன்னா, இது வந்து ஒரு ப்ராப்பரான சேனலில் போகணும், நீங்கள் வந்து இந்த மாதிரி இந்த கொண்டு வந்த ரூல் மெத்தட் வந்து தப்பு அப்படின்றது ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்தாங்க. அவங்க இந்த ரூலை வந்து வேறு விதமாக கொண்டு வரோன்னு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அதை அப்படியே வந்து கிடப்பில் போட்டு அது அப்படியே முடிஞ்சு போச்சு. ஆனால் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து அதே ரூலை எடுத்து ஓகே ஃபைன், போன வாட்டி வந்து இது சரியில்லை அப்படின்னு தானே வந்து ஸ்ட்ரைக் டவுன் பண்ணீங்க, நாங்கள் அதை சேஞ்ச் பண்ணி இப்போ கொண்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க அப்படிங்கிறது இங்கே இருக்க இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்டோட ஒரு கருத்தாக இருக்குது. அண்ட் நானும் வந்து எனக்கு தெரிஞ்ச 90% முதல்ல 2021 அந்த ரூல் பப்ளிஷ் ஆகும்போது என்ன இருந்துச்சோ அதே தான் இப்போவும் இருக்கும், இல்லை இன்னும் அதோட வந்து ரொபஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இப்போ அந்த மாதிரி பார்க்க போகும்போது இதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த பப்ளிஷ் பண்ண ரூல் இருக்கு இல்லையா, அதை பேசிஸாக வச்சு தான் இந்த வீடியோவில் வந்து பேச போகிறோம். ஏன்னா அது முக்கால்வாசி சிமிலராக தான் இருக்கும். சரி, அப்படி போன வாட்டி ரூலில் என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நமக்கு தெரியும் ஒரு H1B அப்ளை பண்ண போகும்போது அதுக்கு முன்னாடி வந்து ப்ரிவேலிங் வேஜ் வந்து சப்மிட் பண்ணணும். LCAல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பர்சனுக்கு இந்த ரோலுக்கு இந்த சிட்டியில் இவங்களுக்கு வந்து என்ன என்ட்ரி லெவல் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு லெவல் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த என்ட்ரி லெவலுக்குன்னு ஒரு டெசிக்னேட்டட் சேலரி இருக்கும். அந்த சேலரி குறையாமல் கொடுக்கக்கூடாது, அந்த சேலரிக்கு அதிகமாக கொடுக்கலாம், அந்த மாதிரி குறையாமல் கொடுக்கக்கூடாது. இது வந்து ஒவ்வொரு லெவலுக்கும் ஒவ்வொரு ரேஞ்ச் இருக்கும். அண்ட் இங்கே இருக்க கம்பெனிஸ் எல்லாமே வந்து ஒரு ஜென்ரலாக வைக்கிற ஒரு கன்சர்ன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு H1Bs நிறைய வேணும் அப்படின்னு கம்பெனிஸ் எல்லாம் வந்து அப்படி வந்து அவங்க வாய்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க. ஆனால் இதுவே நீங்கள் அடுத்த சைடு பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லை H1Bஸ்லாம் வந்து ரொம்ப சீப்பான லேபராக இருக்காங்க, நிறைய கம்பெனிஸ் இதை வந்து அப்யூஸ் பண்ணுது, வெறும் லெவல் 1 லெவல் 2 ரேஞ்சிலே வச்சுக்கிட்டு அவங்க வந்து இதை ரன் பண்ணுறதுனால எங்களுக்குலாம் பாதிப்பு வருது அப்படின்னு மக்கள் எல்லாருமே வந்து ஒரு சைடு அவங்க வந்து அவங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷனை தெரிவிக்கிறாங்க. ஸோ இப்போது கம்பெனிஸையும் வந்து ஹாப்பியாக வச்சுக்கணும், மக்களையும் ஹாப்பியாக வச்சுக்கணும், என்ன பண்ணுறது, H1
H1B வந்து முக்கால்வாசி வந்து சீப் லேபர் அப்படிங்கிற அந்த ஒரு டேக் இருக்கிறதுனால தான் இதெல்லாம் நடக்குது. அப்போ அந்த சீப் லேபர் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டா, அது வந்து எக்ஸ்பென்சிவ் ஆக்கிட்டா, அப்போ வந்து 2 பேருமே வந்து ஹாப்பி ஆகிடுவாங்க இல்லையா? அவங்க வந்து நினச்சிருக்கலாம். அதனால் H1B சேலரிஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ப்ரப்போசல். ஸோ இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி 4 லெவல்ஸ், லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, லெவல் 4. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸியாக புரியறதுக்கு நான் வந்து என்னோட சிட்டியே எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அலபாமாவில் இருக்க ஒரு சிட்டி. அந்த சிட்டியில் வந்து 100 பேர் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பராக ஒர்க் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. மீன்ஸ் அட் லெவல் 1ல நீங்கள் வந்து ஒருத்தங்க H1Bயில் கொண்டு வரீங்கன்னா அட்லீஸ்ட் அந்த 17% என்ன சேலரி ரேஞ்ச் அந்த சிட்டியில் வந்து இருக்கோ, அந்த எல்லா டேட்டாவும் கலெக்ட் பண்ணி பார்க்கும்போது என்ன இருக்கோ அதை விட மேலே கொடுக்கணும். இதுதான் வந்து 17% ரேஞ்ச். இதுவே லெவல் 2க்கு பார்த்தீங்கன்னா அது வந்து 34th லெவல். அடுத்த லெவல் 3 பார்த்தீங்கன்னா 50th அண்ட் லெவல் 4th பார்த்தீங்கன்னா 67th. இது வந்து அந்த சிட்டியில் அப்படிங்கிறதுனால தான் நீங்கள் ஒவ்வொரு சிட்டியில் வந்து ஒரு சேலரி ரேஞ்சஸ் இருக்கும். ஒரு சிட்டியில் நீங்கள் நியூயார்க் அண்ட் கலிஃபோர்னியா எடுத்திங்கன்னா அங்கே அதிகமாக சேலரி இருக்கும். அதனால் வந்து நீங்கள் லெவல் 1 வேஜ் வந்து அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி வந்து அந்த சிட்டியில் வந்து என்ன ப்ரிவேலிங் வேஜ் அங்கே இருக்கும் அந்த லேபர் டேட்டாவில், அதுலேருந்து இந்த பர்சன்டைல் ரேஞ்சை வந்து கால்குலேட் பண்ணி அந்த சிஸ்டம் வந்து அவங்க கால்குலேட் பண்ணாங்க. அண்ட் இன்னி வரைக்கும் அதுதான் இருக்குது. ஸோ இப்போ இதில் என்ன சேஞ்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த பர்சன்டைல் ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து சேஞ்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ இந்த நியூ ப்ரப்போஸ் சிஸ்டத்தில் 2021 வந்த அந்த ப்ரப்போசல் சிஸ்டம் அண்ட் இதுக்கப்புறம் வரும்போதும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு அசம்ஷன் அண்ட் இதோட மாறி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி வந்து பார்க்கும்போது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லெவல் 1 வேஜ் வந்து 35th செட் பண்ணுறாங்க. விச் மீன்ஸ் தட் அதே சிட்டி அதே 100 பேர் லெவல் 1 வேஜ் ஃபிக்ஸ் பண்ணும்போது 35th பொசிஷனில் யார் இருக்காங்களோ அவங்க என்ன சேலரி வாங்குறாங்களோ அந்த சேலரி தான் பேஸ் சேலரியை வச்சு லெவல் 1 வேஜ் அதுக்கு மேலே கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர போகிறாங்க. லெவல் 2க்கு பார்த்தீங்கன்னா 53rd ரேஞ்ச் அண்ட் லெவல் 3க்கு பார்த்தீங்கன்னா 72nd ரேஞ்ச் அண்ட் லெவல் 4 பார்த்தீங்கன்னா 90th ரேஞ்ச். விச் மீன்ஸ் தட் ஒரு சிட்டியில் வந்து 100 பேர் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க வந்து சேலரி வாங்குறாங்க, அது நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா 90th என்ன சேலரி வாங்குறாரோ அந்த சேலரி தான் லெவல் 4 ஒர்க்கருக்கு வந்து நீங்கள் மினிமமாக கொடுக்கணும் அப்படிங்கிறது இதோட ரூல். ஸோ இப்படி மாறும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நேச்சுரலாகவே வந்து அந்த வேஜ் பர்சன்டேஜ் வந்து ஷிஃப்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. அண்ட் ஆப்வியஸ்லி நல்லது என்னென்னு பார்த்தீங்கன்னா, H1Bயில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அந்த சேலரி ரேஞ்ச் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நான் முதல்ல சொன்ன மாதிரி நான் இருக்கிற சிட்டி அலபாமாவில் இருக்க ஒரு சிட்டியில் வந்து இப்போது லெவல் 1 வேஜ் வந்து இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 76Kல இருக்குது. 70th வந்து 76Kல இருக்குது. இப்போது இந்த ரூல் மாறிச்சு அப்படின்னா அதே பொசிஷனில் இருக்கிற அவங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 90K கொடுக்கணும். ஆக்சுவலாக $13,000 வந்து இன்க்ரீஸ். ஸோ இது வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஜம்ப். இந்த மாதிரி வந்து ஒரு லெவலுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லெவல் 4 பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 115K இருக்குது. ஆனால் அவங்க இதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து 132K கொடுக்கணும். ஸோ இப்படி தான் வந்து வேஜ் லெவல் வந்து மாறுற மாதிரி இந்த சிட்டிக்கு நான் சொல்கிறது, நான் பார்த்த இந்த அலபாமா சிட்டிக்கு, நான் இருக்கிற அலபாமா சிட்டிக்கு. ஆனால் இதில் ஒரு டவுன் சைடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கம்பெனிஸ் வந்து என்ன பண்ண வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது கான்ட்ராக்டில் இருக்கவங்கலாம் அவங்க கிளைண்ட் கிட்ட போயிட்டு ஓகே சேலரி வந்து நாங்கள் அதிகமாக கொடுத்தே ஆகணும், அதனால் நீங்கள் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்னு கிளைண்ட் கிட்ட போய் அவங்க கேட்குற மாதிரி இருக்கும். அண்ட் ஒரு சில கிளைண்ட் ஒத்துப்பாங்க, ஒரு சில கிளைண்ட் வந்து இல்லைப்பா 10 பேர் இருக்காங்களா அதுலேருந்து வந்து கொஞ்சம் அண்டர் பர்ஃபார்ம் பண்ணுற லாஸ்ட்டு 4-5 பேர் வேணால் தூக்கிடு அப்படின்னு கூட சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, அப்போது LCA வந்து இன்க்ரீஸ் ஆகுது, ஓகே. புதுசாக வரவங்களுக்கு ஆப்வியஸ்லி அவங்க வந்து LCA போட்டு தான் அவங்க வந்து H1B வாங்குற மாதிரி இருக்கும். அதனால் அவங்க அந்த புது பர்சன்டேஜில் அவங்க வந்து இமீடியட்டாக எஃபெக்டட் ஆகிடும் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சிக்க முடியுது. அப்போ இதுக்கு முன்னாடி H1Bயில் ஒர்க் பண்ணுறவங்க அவங்களோட வேஜ் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இன்ஃபர்மேஷன் வந்து இன்னும் வந்து தெளிவாக இல்லை. ஒருவேளை இது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதில் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பட் அப்படி ஒரு வேளை இல்லை அப்படின்னா ஒரு தியரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது H1Bயில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எந்த சேஞ்சஸும் இருக்க போகிறதில்ல. ஆனால் ரெனியூவலுக்கு போகும்போது ஆப்வியஸ்லி நம்ம H1B ரெனியூவலுக்கு போகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து திருப்பி LCA வந்து சப்மிட் பண்ணணும். அப்போ அந்த டைமில் சப்மிட் பண்ணும்போது இல்லை உங்கள் சிட்டியில் வந்து இப்போ ப்ரிவேலிங் வேஜ் மாறிடுச்சு, நீங்கள் புது வேஜ் கொடுத்தா தான் நாங்கள் வந்து சர்டிஃபை பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து எக்ஸிஸ்டிங் H1Bக்கு பிரச்சனை வருமோ அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற எல்லார் மனசுலையும் இருக்கிற ஒரு கொஸ்டினாக இருக்குது. ஸோ இது அடுத்த ஸ்டேஜ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபெடரல் ரெஜிஸ்டரில் பப்ளிஷ் ஆகும். இதுக்கப்புறம் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா 1 to 2 வீக்ஸ்க்குள்ளேயே வந்துடும். ஆனால் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா 2-3 நாளே வரது கூட வாய்ப்பு இருக்குது. ஃபெடரல் ரெஜிஸ்டரில் பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட் வாட்டி நம்மளால் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் வந்து கமெண்ட் பீரியட் தெரியும் நமக்கு. 30 days 60 days வந்து போயிட்டு கமெண்ட் பண்ணலாம். யார் வேணால் போய் கமெண்ட் பண்ணலாம். இது வந்து ஏன் நல்லது, ஏன் நல்லது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு கமெண்ட்டையும் அவங்க வந்து ரிவ்யூ பண்ணணும். ரிவ்யூ பண்ணுறதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையும் வந்து சேஞ்சஸ் பண்ணுறதா இருந்தால் அவங்க சேஞ்சஸ் பண்ணணும். பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபைனல் ரூலை வந்து ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் இது வந்து ஃபைனல் ஆகும். அதுக்கப்புறம் தான் வந்து எஃபெக்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த டைம் லைன் வந்து ஒரு ஃபால்
2026 கிட்ட இது வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது அந்த நார்மல் ஸ்பீடில் போச்சுன்னா, இல்லை இது கொஞ்சம் ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க வந்து எவ்வளோ ஸ்பீடப் பண்ண முடியும். ஸோ அது வந்து என்ன ஏதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, இந்த டாப்பிக்கில் நான் ரிசர்ச் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் இங்கே வந்து சொல்லியிருக்கேன். அண்ட் இது வந்து என்னோட பர்சனலான ஒப்பீனியன் தான். ஸோ இதை உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தாலோ இல்லை உங்களுக்கு ஏதாவது பாயிண்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலோ தாராளமாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, டாடா, டேக் கேர், பை பை. அண்ட் சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப்.